அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வில் வரக்கூடிய அனைத்து வினாக்களும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வரக்கூடிய வினாக்கள் அனைத்தும் முந்தைய ஆண்டு வினாக்கள் தொகுப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. முதல் கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் யார்? ஆன்சர் அப்துல் ரஹ்மான். இவர் நேயர் விருப்பம், சுட்டு விரல், தொலைந்து போனவர்கள் போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரர். இவர் 1999ஆம் ஆண்டு ஆலாபனை என்னும் நூலுக்காக ஷாகித் அகாதமி விருது பெற்றவர். அப்போ கவிக்கோ என அன்போடு அழைக்கப்பட்டவர் அப்துல் ரஹ்மான். எந்த நூலுக்காக ஷாகித் அகாதமி விருது வாங்கினார்னா ஆலாபனை. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் இவர் தான். 1937இல் மதுரையில் பிறந்தவர். ரொம்ப முக்கியமான முதல் பாயிண்ட்டு. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது? செவாலியர் விருது. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. ரொம்ப ஒரு இம்பேக்டான கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டை பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன். 6ஆம் வகுப்பில் இருக்கும் நான் இளம் படைத்தவன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். முடியரசன் ஓல்டு புத்தகத்தில் 8th புத்தகத்தில் இருக்கும். யார் கவிஞன் அப்படின்னு ஒரு கருத்துக்கு சொந்தக்காரர் துரைராசு. அவருடைய இயற்பெயர். பெரிய குளத்தில் பிறந்திருப்பாங்க. காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாங்க. இந்த 4 கேள்வியுமே கேட்கலாம். அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பாராட்டை பெற்றவர் முடியரசன். இயற்பெயர் துரைராசு. பிறந்த ஊர் பெரியகுளம். பணியாற்றிய பள்ளி மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. தமிழகத்தின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர். ஏன் அப்படின்னா காந்தியோட அகிம்சை கொள்கைகளை தன்னோட பாடலில் வெளிப்படுத்தினால அவர் காந்திய கவிஞர் என அன்போடு அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர். அப்போ தமிழகத்தின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியவர் ராமலிங்கனார். திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டு பெற்றவர் முடியரசன். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழனை விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த கேள்விகள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 9th பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வி. திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இந்த பாடத்தில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் 1856 ராபர்ட் கால்டுவெல் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். தமிழ் மொழி தனியான ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது, அதை வடமொழியோட மகள் இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் ஏகப்பட்டதை சொல்லியிருப்பார். தமிழிலிருந்து தான் திராவிடம்ன்ற வார்த்தை தோன்றியிருக்கு. அது ஈரஸ் பாரதியார் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்குள்ளே 3 கேள்விகள் இருக்குது. நல்ல ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக பதிப்பிட்டவர் அல்லது மக்களுக்கு சொன்னவர் அல்லது நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் குமரிலப்பட்டர். திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதன்மையாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை 1856இல் வெளிப்படுத்தியவர் ராபர்ட் கால்டுவெல். தென்னிந்திய மொழிகள் அது ஹோக்கன் சொல்லியிருப்பார். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவையாக காணப்படுகின்றன. சமண மதம் கொல்லாமை முதலியார் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய மதம். இதில் பார்த்திங்கன்னா இதில் காணப்படும் சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் இருக்கும், உடல் பருமனாகவும் இருக்கும். சிற்பக்கலைன்னு ஒரு பாடம் இருக்குது 9ஆம் வகுப்பில். அதில் 3 கேள்விகள் ரொம்ப முக்கியம். என்னென்ன கேள்வி அப்படின்னா, தமிழக அரசு சிற்பக் கல்லூரியை மாமல்லபுரத்தில் நிறுவியிருக்கு. அதற்கு படிக்க வேண்டிய புத்தகம் சிற்ப செந்நூல். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்துலேயும் சென்னையிலையும் அரசு கவின் கல்லூரிகளை ஏற்படுத்தியிருக்கு. சிற்பத்துறையில் அதிகமான வேலைப்பாடுகளும் அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்க இந்த கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கும்பகோணத்திலையும் சென்னையிலையும். அங்கேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையன. பொறுத்துக. உண்மை சுடும் என்ற நூலுக்கு சொந்தக்காரர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி. பாலைப்புறா சு. சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. 3142. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உண்மை சுடும் ஜெயகாந்தன். பாரிஸுக்கு போ. சில நேரங்களில் சில மனிதர்கள் இமயத்திற்கு அப்பால் தர்க்கத்திற்கு அப்பால்
உன்னைப்போல் ஒருவன் போன்ற நூல்களை இயற்றியிருப்பார். இதில் உன்னைப்போல் ஒருவன் திரைப்படமாக வெளிவந்தது. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. இமயத்திற்கு அப்பால்ன்றது சோவியத் நாட்டு அரசோட விருது கிடச்சிருக்கு. பாரிஸுக்கு போ அப்படின்றது அவர் புகழ்பெற்ற புதினம். இதெல்லாம் ஜெயகாந்தனோடது. உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள், வண்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி, பாலைப்புறா சமுத்திரம், இரவின் அறுவடை, புவியரசு. கேள்விலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் இருக்குது. ஆராப்பாளையம் ராசபாளையம் என்ற ஊர் பெயருடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்த என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஜூலை 15 இவருடைய பிறந்ததுனால தான் தமிழக அரசு ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருது. கன்னியாகுமரியில் இவருடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கு. 1/1/2000. காமராஜர் அவர்கள் மத்திய உணவு திட்டம், கல்வி சீரமைப்பு மாநாடுகள், தொடக்க கல்வி தமிழகத்தில் அதிகமாக ஏற்படுத்தினது காமராஜர் அவர்கள் தான். அவர் ஏற்படுத்தின உன்னத திட்டத்தினால தான் தந்தை பெரியார் கல்வி கண் திறந்தார் அப்படின்னு காமராஜரை அன்போடு அழைத்தார். இவருக்கு பாரத ரத்னா விருது 1976 கொடுக்கப்பட்டது. கேட்க வாய்ப்பு இருக்குது. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? ஆன்சர் வரி வடிவம். வீரமாமுனிவர் கான்சிடான்சு ஜோசப்பெஸ்கி அல்லது தைரியநாதர், இதுதான் அவருடைய இயற்பெயர். கான்சிடான்சு ஜோசப்பெஸ்கி தான் வீரமாமுனிவரோட இயற்பெயர். தேம்பாவணியோட ஆசிரியர் இவர் தான். அவர் தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவத்தை மாற்றி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர். அதான் இங்கே கேள்வி கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் இருக்குது. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவம். புள்ளிகளை கலைந்தவரும் வீரமாமுனிவர் தான். எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்னா பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர். கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகில் 100, மகப்புக வஞ்சி, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களுக்கு சொந்தக்காரர். திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கும். அதுவும் பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட தான். இப்போ துரைமாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்தனாரோடது. பாரதிதாசனோட கனக சுப்புரத்தினம். முடியரசனோடது வந்து பார்த்திங்கன்னா துரைராசு. சுரதாவோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன். அப்போ ராஜகோபாலன், துரைராசு, கனக சுப்புரத்தினம் இயற்பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அடுத்து, ஓடையிலே ஊர்கின்ற தீஞ்சுவை வைத்த தண்ணீரே உகந்த தண்ணீர் இடன் மலர்ந்த சுகந்த மணமலரே. இந்த மலரே தண்ணீரே அப்படின்னு பாட்டு வந்துட்டாலே ராமலிங்க அடிகள். வள்ளலார் 5/10/1823 வடலூரை பிறந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. புதுநெறி கண்ட புலவர்னு பாரதியாரோட அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர் தான். ராமலிங்க அடிகள் வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் போன்ற நூல்களுக்கு சொந்தக்காரர். திரு அருள்பா அப்படின்னு ஒரு நூலை 6 தொகுதியாக வெளியிட்டிருக்காரு. ராமலிங்க அடிகளின் சிந்தனை கருவூலமாக இயங்கிய ஒரே ஒரு இடம் கந்தக்கோட்டம். அதோட ஆன்மீக மையம்னு சொல்லலாம். ராமலிங்க அடிகள் பற்றி கேள்விகள் இருக்குது. 1874ஆம் ஆண்டு தைப்பூசத்தன்னைக்கு இறைநிலை எய்தார். அதுவும் கேள்வியாக இருக்கும். 1823 1823 பிறப்பு. 1874 தைப்பூசத்தன்னைக்கு ஒளி வடிவமாக மாறிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, காலை மாலை உலாவி நிதம் வருவோரின் காலை தொட்டு காலன் ஓடிப்போவான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த காலன்ற வார்த்தை வந்துட்டாலே கவிமணி. மீதுன் விரும்பேல், அதாவது வயிறு புடைக்க உண்பது நோய்க்கு இடமளிக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தண்ட வேணாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். அப்போ காலை மாலைன்னு வந்தால் கவிமணி, மீதுன் விரும்பேல் ஔவையார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர், மருந்தண்ட வேணாம் யாக்கைக்கு திருக்குறள் திருவள்ளுவர்.
4123. ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ரோமானியர்கள் தமிழர்கள் வந்துட்டாலே உங்களுக்கு அரிக்கமேடு ஞாபகம் வரணும். அரிக்கமேடு இப்போ இருக்க புதுச்சேரி பக்கத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்றவர் கல்லாலான ஒரு ஆயுதத்தை எடுத்திருப்பார். அப்போ பல்லாவரம் அப்படின்னாலே ராபர்ட் ப்ரூஸ்புட் கல்லாலான ஆயுதம் 1873. அழகன் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழருடைய கடல் வணிகத்தை தொடர்பான ஓவியங்களும் துறைமுகம் அல்லது கடல் வழி பயணங்கள் மேற்கொண்டதுக்கான குறிப்புகளும் அழகன் குளம் ராமநாதபுரத்தில் காணப்படுது. 3 கேள்விகள் ஆப்ஷன் வச்சு சொல்லியிருக்கேன். ஆதிச்சநல்லூர் இறந்தவர் மேடு அல்லது இடுகாட்டு மேடு. பல்லாவரம் கல்லாலான ஆயுதம் ராபர்ட் ப்ரூஸ்புட். அழகன்குளம் கடல் வழி வணிகம் ராமநாதபுரம் மாவட்டம். எந்த மாவட்டம்னு கூட கேள்வி கேட்பாங்க. அரிக்கமேடு புதுச்சேரி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, அழகன்குளம் ராமநாதபுரம். அடுத்து கல்வி அழகுக்கு அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சிறை என்றும் கூறும் நூல் நாலடியார். எழுதியவர் சமண முனிவர்கள். 100 வெண்பாக்களால் ஆனது. 4 2 சொல்லுக்குறுதிம்பாங்க. இதில் 2ன்றது திருக்குறள், 4ன்றது நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சிறை என குறிப்பிடுவது நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். நல்கினால்னா கொடுத்தாள். அப்போ கொடுத்தலுக்கு எதிர் சொல்லுன எடுத்தல் கேட்கலாம். நல்கினாள் என்பதற்கு எதிர் சொல்லுன எடுத்தல். அதாவது நல்கினால்னா கொடுத்தல், கொடுத்தலுக்கு எதிர்ச்சொல் எடுத்தல். கேள்வி கேட்பாங்க. இது பழமொழி நாறுனில் இடம்பெற்றிருக்க ஒரு லைனு. இதில் புகவா அப்படின்றது என்ன பொருள்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் என்னது? உணவு. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். நல்கினால்னா உணவை கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி 400. முதுமுழு காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அறவுரக்கோவை அல்லது சிறந்த 10. ஆற்காலி அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும். முதுமொழி காஞ்சி, காஞ்சினா நிலையாமை. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரக்கோவை. பொம்மல் என்பதின் பொருள் சோறு. பொம்மல் என்பதின் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதன்மை அச்சிட்டு வெளியிட்டவர் தஞ்சையை சேர்ந்த ஞானப்பிரகாசம் 1812. திருக்குறள் மூலத்தை முதன்மையில் அச்சிட்டவர் தஞ்சையை சேர்ந்த ஞானப்பிரகாசம். பொம்மல் என்பதின் பொருள் சோறு. முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர் அறவுரக்கோவை. புகவா உணவுப் பொருள். கல்வி கரையில கற்பவர் நாள் சுழல். கல்வி அழகே அழகு நாலடியார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம். அடுத்து பாருங்க. குறுந்தொகையின் அடிவரை 4/8. குறுந்தொகையின் அடிவரை 4/8. அகநானூறு அடிவரை தான் 13/31. அகநானூறு அடிவரை தான் 13/31. அது மட்டும் இல்லாமல் நற்றிணை 9-12 அடிவரை. அப்போ இந்த 4 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். குறுந்தொகை 4/8, அகநானூறு 13 முதல் 31 வரை, நற்றிணை 9 முதல் 12 வரை. 13 விதிவிலக்க பாடியிருப்பார் போதனார், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தண்டமில் ஆசான் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். காரணம் என்னென்னா மணிமேகலை. தமிழில் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் 30 காதைகள் உடையது. அதில் தண்டமில் ஆசான் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டியுள்ளார்னா சீத்தலை சாத்தனார். ரொம்ப முக்கியமான கேள்வி. இவர் கூல வணிகம் செய்தார். கூலம் அப்படின்னாலே தானியங்களை விற்பவர் என்பது அர்த்தம். அதுவும் கேட்கலாம். கூலம் என்பதின் பொருள் என்ன? தானியங்கள் விற்பவர். பொருத்தமான அருஞ்சொற்பொருள் தருக. மணிமேகலையில் இருக்கிறதா? பாசவர் வெற்றிலை விற்போர். காருகர் அப்படின்னா நெய்பவர். வெறுக்கைனா செல்வம். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். வெறுக்கைனா செல்வம், ஓசுனோர் எண்ணெய் விற்போர், காருகர் நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர். இந்த 4 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பொன்னும் துகிரும், துகிர்னா பட்டு கேட்கலாம். பொன்னும் துகிரும் முத்தும்ன்ற வார்த்தை வந்துட்டாலே புறநானூறு. தமிழரோட வரலாற்று கருவூலம் அப்படின்னு எல்லாம் பண்டைய தமிழரோட வீரம், வெற்றி, புகழ், கொடைத்தன்மை ஆகியவற்றை புகழ்ந்து பாடும் நூல் புறநானூறு. கீழ்கண்டவற்றில் பொருத்தம் இல்லாததை எடுத்தெழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை எல்லாமே 8 தொகை நூல்கள். 10 பாட்டு வந்து தனி. மீதி இருக்க 3 8 தொகையை சார்ந்தது. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், நற்றிணை.
இங்கே ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை எல்லாமே 8 தொகை நூல். 10 பாட்டுன்றது அதில் வராது. அப்போ எது தவறுனா 10 பாட்டுன்றது தவறு. இந்த மாதிரியும் கேட்கலாம். அடுத்து, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் எது? பாஞ்சாலி சபதம். 5 சருக்கங்கள், 412 பாடல்கள். பாரதியாரின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்குநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். பழைய மரமும் குடையும் இருக்கும் பாடல். அழகிய சொக்குநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம். இயேசு காவியம் கண்ணதாசன். ராவண காவியம் புலவர் குழந்தை. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதியார். கேட்பாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம். ராவண காவியம் புலவர் குழந்தை. இயேசு காவியம் கண்ணதாசன். அழகிய சொக்குநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். பாருங்கள், ஒரே கேள்வி 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். தமிழில் உள்ள 96 வகை சிற்றிலக்கியங்களில் காவடி சிந்து ஒன்று. ரொம்ப முக்கியமான கேள்வி. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார்.